புதுச்சேரி மாநிலம் நெல்லைத்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியை நாராயணசாமி தக்க வைத்துக் கொண்டுள்ளார். அவரது இந்த வெற்றியை காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதனிடம் கேட்போம். வணக்கம் தேவநாதன், நாராயணசாமி எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்? அதாவது பார்த்தோன்னா இந்த புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் கடந்த மே மாதம் நடைபெற்ற தேர்தலில் ஜான்குமார் காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்றார். இவர் முதல்வராக இருக்கின்ற நாராயணசாமிக்காக தனது தொகுதியை விட்டுக் கொடுத்தார். இதன் காரணமாகவே நெல்லித்தோப்பில் இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலில் நாராயணசாமி அங்கு வேட்பாளராகவும் அவரை எதிர்த்து ஓம் சக்தி சேகர் வேட்பாளராகவும் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் மிக தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாங்க. பொதுமக்கள்கிட்ட இவங்க போயிட்டு நேராக மக்களை சந்தித்து, அதாவது வீடு வீடாக சந்தித்து தங்களுடைய வாக்குகளை அவங்க சேகரித்தாங்க. இவருக்கு ஆதரவாக பார்த்தோன்னா, அதாவது ஓம் சக்தி சேகருக்கு ஆதரவாக என்ஆர் காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்தது. அதே போல் பிஜேபி, புதுவை மாநில பிஜேபியும் ஓம் சக்தி சேகருக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. இந்த நிலையில் தான் இந்த இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பதி இன்னைக்கு காலை முதல் பாரதிதாசன் கல்லூரியில் நடைபெற்றது. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா முதல் சுற்றிலிருந்தே நாராயணசாமி முன்னிலை வகித்தார். மொத்தம் 3 சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அதன் முடிவில் நாராயணசாமி 18,709 வாக்குகள் பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் 7,565 வாக்குகள் பெற்றாங்க. மூன்றாவதாக பார்த்தோன்னா இங்கே நோட்டாவுக்கு 334 வாக்குகள் பதிவாச்சு. இந்த நிலையில் அதாவது முதல் முறையாக இங்கே புதுச்சேரிக்கு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாராயணசாமி நாளை காலை 11 மணிக்கு சட்டப்பேரவையில், அதாவது சபாநாயகருடைய அறையில் எம்எல்ஏவாக பதவி ஏற்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குது. மேலும் இவருடைய வெற்றியை இங்கே புதுவை மாநிலத்தில் காங்கிரஸார் மிகப்பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதே போல் பார்த்தா இந்த நெல்லித்தோப்பு தொகுதி இரண்டாவது முறையாக முதலமைச்சர் வேட்பாளரை கொண்டுட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 1996ஆம் ஆண்டு ஆர்வி ஜானகிராமன் இதே தொகுதியில் வெற்றி பெற்று அப்போது திமுக சார்பில் முதலமைச்சரானார். இப்போ இரண்டாவது முறையாக தற்போது நாராயணசாமி இங்கே வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவறதால இந்த நெல்லித்தோப்பு தொகுதி இரண்டாவது முறையாக ஒரு முதலமைச்சரை இந்த புதுவை சட்டமன்றத்திற்கு வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.